ஓவிய வணக்கம். தற்போதைய அரசு பல்வேறு அதிரடி ஒவ்வொரு துறையிலும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய பொருட்டு பல செய்திகள் வெளியாவதை பார்க்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக தான் அரசு மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை கொண்ட ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த சுற்றறிக்கையில் மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு சுகாதாரத்துறை அனுப்பியிருக்கூடிய அந்த எச்சரிக்கையில் தூய்மை பணியாளர்கள் சிகிச்சை அளிக்க அனுமதிக்க கூடாது என்று மிக முக்கியமான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாம் பார்க்கலாம், பல்வேறு அரசு மருத்துவமனையில் செல்லும் போது மருத்துவர்கள் அது செவிலியர்களுக்கு மாறாக அங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் கூட இந்த முதலுதவி சிகிச்சையை மேற்கொள்வது, அதே போன்று எதனும் அடிபட்டால் அதற்கு மருந்துகள் போடுவது உள்ளிட்ட இது போன்ற பணிகளை மேற்கொள்வார்கள். இது மிகவும் ஒரு தவறான ஒரு நடவடிக்கை. தொடர்ந்து இது குறித்து பலமுறை புகார் தெரிவித்தும் கூட இது தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் மாறி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் அனுப்பப்பட்ட புகாரின் அடிப்படையில் இந்த ஒரு எச்சரிக்கை என்பது அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் உரிய நேரத்திற்கு பணிக்கு வர வேண்டும் என்று மிக முக்கியமான உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த நேரத்துக்கு உள்ளிருக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் சரியாக உள்ளிருக்க வேண்டும். அதை தாண்டி அவர்கள் தாமதமாக வருவது என்பது ஏற்புடையதாக மற்ற துறைகளை காட்டிலும் மருத்துவத்துறை என்பது மிக முக்கியமான ஒரு துறை, உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு துறையாக இருக்கும் நிலையில் மருத்துவர்கள் உரிய நேரத்திற்கு பணிக்கு வர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பிற நோயாளிகள் பிரிவில் மருத்துவர்கள் காலை 7:30 மணிக்குள் பணிக்கு வர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள் நோயாளிகள் பிரிவில் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் இருக்க வேண்டும். ஓபி பொறுத்தவரையில் 7:30 மணிக்கெல்லாம் சரியாக மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு வந்துவிட வேண்டும். அதே போன்று உள்பிரிவில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 24 மணி நேரமும் சுயேட்சை முறையில் மருத்துவர்கள் பணியில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீறினால் மருத்துவர்கள் மீது துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்களை ஊசி போட சொல்வது, அதே போன்று முதலுதவி செய்ய அனுமதிப்பது போன்ற நடவடிக்கைகள் இனி முழுவதுமாக தவிர்க்கப்பட வேண்டும். அதுபோன்ற செயலை யாரும் ஊக்குவிக்க கூடாது, செய்யவும் கூடாது என்றும், இது தொடர்பாக தொடர்ந்து இதுபோன்ற நடவடிக்கைகள் இருந்தால் பொதுமக்கள் 104 என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கூறியது போல மருத்துவர்கள் பல இடங்களில் தாமதமாக வரக்கூடிய நிலைதான் இன்றளவும் காணப்படுகிறது. கேட்டால் அவர்கள் உரிய பதில் கூறுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும், மருத்துவர்கள் வரும் வரையில் செவிலியர்களே மருத்துவம் பார்க்கக்கூடிய நிலை, அது மட்டுமில்லாமல் அங்கு கூடிய தூய்மை பணியாளர்கள் கூட இது முதலுதவி கொடுக்கக்கூடிய நிலை எல்லாம் கூட சில இடங்களில் காணப்பட்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதை களையும் பொருட்டுதான் மிக முக்கியமான உத்தரவு. அதில் சரியாக அவுட் பேஷண்ட் வெளிநோயாளிகள் வரக்கூடிய அந்த இடத்திற்கு 7:30 மணிக்கு சரியாக காலை மருத்துவர்கள் பணிக்கு வந்துவிட வேண்டும். உள்நோயாளி பிரிவில் 24 மணி நேரமும் மருத்துவர்கள் இருக்க வேண்டும். செவிலியர்கள் தாண்டி தூய்மை பணியாளர்கள் எல்லாம் ஊசி போடுவது, முதலுதவி செய்வது போன்ற செயல்களை ஊக்குவிக்க கூடாது, அனுமதிக்க கூடாது. இதை மீறினால் பொதுமக்களே இந்த நிகழ்வு நேரில் கண்டால் 104 என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் என்று அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஓவியா.